பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தினமும் வருகிற இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் சேனலில் தவறாமல் பாருங்கள், மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்கள் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகள் அநேகரை ஆசீர்வதிக்க உண்மையுடையதாக இருக்கிறது. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை என்று சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவரை, கடவுளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் பல மைல் தூரங்களுக்கு போகிறாங்க. தங்களுடைய காரியங்களில் பலவிதமான காரியங்களை செய்து கொள்ளுகிறார்கள். இந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் விரதம் இருந்து ஒரு 30 நாள் விரதம் இருந்து அவர்கள் தங்களை தனிமைப்படுத்தி எப்படியாவது நான் கடவுளை பார்க்க வேண்டும், படைத்த தெய்வத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அநேகருக்கு இன்றைக்கு உலகத்தில் ஆசை இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை என்று சொல்லப்படுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு என்னுடைய வாழ்க்கையில் வேணும்னு சொன்னால் நான் முதலாவது பரிசுத்தப்பட வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. ஒருவேளை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் பாவம் என்று சொன்னால் ஏதோ குடிப்பது, வேசித்தனம் செய்வது, கொலை செய்வது, அடிப்பது, இது மட்டும்தான் பாவம் அப்படின்னு சொல்லி அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமானது எது அப்படின்னு சொன்னால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. சொந்த சகோதரனிடத்தில் அன்பு கூறாத எவனோ தேவனை காண முடியாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு என்னன்னா, மற்றவர்களை குறித்து நான் தவறான எண்ணம் கொண்டிருப்பேன் என்று சொன்னால், தவறாக மற்றவர்களை குறித்து புறம் கூறுவேன் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு விரோதமாக ஆண்டவர் படைத்த படைப்புகள், ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். அடுத்த மனுஷனுக்கு விரோதமாக நான் எழும்பி பேசுறது, என்னுடைய காரியங்களை செய்வது, விரோதிப்பது, சண்டையிடுவது, அவங்களுக்கு பகைப்பது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது இதுவும் ஆண்டவர் விரும்பாத ஒரு பாவம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் 2 கற்பனைகள் தான் புதிய ஏற்பாட்டில். உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அடுத்தது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்போ கிறிஸ்டியானிட்டியினுடைய பேஸ்மெண்ட் எதுன்னா, மற்றவர்களைப் போல மற்றவர்களையும் நம்ம என்ன பண்ணணும், நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு விரோதமாக காரியத்தை செய்துவிட்டு நாம் போய் கடவுளை பார்க்கணும்னு நினச்சா ஆண்டவரை பார்க்க முடியாது, ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் முடியாது. ஆகையினால ஆண்டவரை பார்க்கும்படி, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எடுத்து போடுங்க, உங்களை நான் இந்த நாளில் பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வாஞ்சியோடு கூட தேவ சமூகத்தில் எதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு பாவம் தவறு செய்தேன்னு சொல்லி ஞாபகப்படுத்துகிறாரோ அதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று அறிக்கையிட்டு ஜெபிக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமாகி உங்களோடு கூட பேசுகிறதை,
ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியும், ஆண்டவரை காண முடியும், ஆண்டவரை குறித்து இன்னும் அதிகமாக உங்களால் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்வை, நல்ல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. இதனால கேட்ட வசனங்களின்படி ஆண்டவரே, பாவம் செய்கிறவன் எவனோ ஆண்டவரை காண முடியாது, அறிய முடியாது என்கிறதான வசனத்திற்காக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த வாழ்க்கையில் நமக்கு பிரியமில்லாமல் இருக்கிற காரியங்களை மாற்றி போடுங்க. உம்மை காண, உம்மை தரிசிக்க, உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.